புதுசா இருக்கு. வள்ளியம்மே, வள்ளியம்மே, என்னங்க என்ன இதெல்லாம்? யாருகிட்ட கடை வாங்கினேன்? என்ன முடிக்கிற? என்ன அலங்காரம் பண்ணி பாக்கிறதுக்காக யாருகிட்ட கை நீட்டி கடை வாங்குறேன்னு கேட்கிறேன். சொல்லு. முதல்ல நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்படி ஒண்ணு வெளியூர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடை வாங்காதேன்னு படிச்சு படிச்சு பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி இருக்கேன். புருஷன் பேச்ச கேட்காத நீ ஒரு பொம்பளையா? நீங்க கட்டின தாலி உங்க கௌரவத்தை காப்பாத்தாம என் கழுத்துல கிடந்த என்னங்க பிரயோஜனம்? வாழ்க்கை பூராவும் சக்கரவர்த்தியா பார்த்த உங்களை சாதாரணமா இந்த கிழிஞ்ச சட்டையோட அனுப்பி வைக்க எனக்கு மனசு வரல. செஞ்ச தப்பு நான் என்ன மன்னிச்சிடுங்க. வள்ளியம்மே, வள்ளியம்மே, இருக்காய் இருக்காய். ஐயா, நான் தான் ஐயா. நான் வெளியூர் போறது உனக்கு எப்படா தெரியும்? மாடு பல இடத்துல சுத்தினாலும் இந்த வேலோட மனசு மட்டும் உங்களை தானே சுத்திக்கிட்டு இருக்கு. இது உங்க வண்டி, நீங்க போட்ட பிச்சை தாங்க. வாங்க ஐயா, வாங்க. வரட்டுமா? ரொம்ப பிரமாதமா வாசிக்கிறீங்க. யார் உங்க குரு? குரு வழிகாட்டி எல்லாமே எங்க அப்பா. உங்க அப்பா ஒரு மிருதங்க வித்வானா? வெறும் வித்வான் இல்ல, சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி. அப்படின்னா சுசீந்திர சுப்பையா பிள்ளை மகனா நீ? ஆமா ஐயா, நீ தீர்காயுசா இருக்கணும் ஐயா. நீ வாசிக்கிறப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுப்பையா பிள்ளை உன்னுடைய குருதான் தெரிஞ்சுக்கிட்டப்பா. சுசீந்திர சுப்பையா பிள்ளை மிருதங்க வாசிச்சாருன்னா 5 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு பிளாக் மார்க்கெட்ல போகுமா? ஈ மாதிரியா ஜனங்க மொய்ப்பாங்க. அதுல ஒரு ஈமா நானு. அவர் கலா மேத, மிருதங்கத்தால் அவருக்கு பேர் இல்லம்மா, அவரால மிருதங்கத்துக்கு பேரு. தம்பி, இனிமே இது உங்க சொந்த வீடு. தாதா, கண்ணனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கவனிச்சுக்கமா. சுசீந்திர சுப்பையா பிள்ளை மகம்மா, லேசா. பெரியோர்களே, நண்பர்களே, நீடாமங்கலம் நீலகண்ட பாகவதர் அவர்கள் பெரிய மேதை, சங்கீத உலகத்திற்கு மாபெரும் சேவை செஞ்சிருக்கார். அவர் ஒரு தோடி ராகம் பாடினாலே போதும், அதுக்கு கோடி கொடுக்கலாம். அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்து
விருது வழங்குறாங்க. அந்த விருதை உங்க கையால தான் கொடுக்கணும்னு நண்பர்கள்லாம் ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. அதற்கிணங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். ஈஸ்வர கடாட்சத்தால் ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய சார்பா இந்த விருதை அவருக்கு நான் கொடுக்கிறேன். அங்க வச்சுடுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். சகல ஐஸ்வர்யங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு வாழ்த்து கூற இவர் வந்திருக்கிறார். அதையாவது பொறுத்துக்கலாம். குத்தல் பேச்ச என்ன வேண்டி இருக்கு? கூத்தல். தோடிக்கு கோடி கொடுக்கலாம்னா அப்ப மத்த எந்த ராகவுமே எனக்கு பாட தெரியாதுன்னு ஒரு அர்த்தம். கோடின்னு சொன்னாரே, அது எந்த கோடி? கோடினா பணம் நினைக்காதீங்க. கடைசியில போடுவாங்களே கோடி துணி, அத சொல்ற. மங்களகரமான இந்த சபையில அமங்கலமான வார்த்தையை சொல்லி என்ன அவமானப்படுத்தின இவர் கையால பரிசு பெறறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. சில பேரோட வைத்தறிச்சலால இனிமே மிருதங்கத்தையே தொடமாட்டேன்னு அப்பா சபதம் செஞ்சுட்டாரு. உனக்கும் இந்த கலை வேண்டாம், மேல படின்னாரு. ஆனா எனக்கு படிப்புல ஆர்வம் இல்லை. இத பார்ப்பா, சிங்கத்தினுடைய கர்ஜனை இருக்க, அது அதன் ரத்தத்தோட கலந்தது. அதை யாராலும் நிறுத்த முடியாது. உங்க அப்பாவோட சபதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய சபதம் என்ன தெரியுமா? உன்னை மாபெரும் கலைஞனாக்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை. ராதா, உங்க ரெண்டு பேரு மனசு எனக்கு நல்லா புரியுது. எனக்கு பூரண சம்மதம். உங்க அப்பாவோட சம்மதத்தை வாங்கணுமே. நீ எதுக்கு ஊருக்கு போய் நான் எப்போ உங்க அப்பாவை பார்க்கலான்னு தகவல் அனுப்புப்பா. ஓகே? என்னது, வீட்டை வித்துட்டீங்களா? உன் படிப்புக்காகத்தானே வித்தோம். நாளைக்கு நீ பட்டம் வாங்கி பெரிய வேலையில சேர்ந்துட்டேன்னா இத போல 10 வீடு வாங்கிட மாட்டோமா? இந்த பாலக்குடி படிச்சு நான் சம்பாதிக்க போறேன்னு நீங்க நம்புறீங்களா? நீ என்னப்பா சொல்ற? அப்படி நம்பிருந்தீங்கன்னா அத மறந்துருக்குமா? நான் படிக்கல, எனக்கு படிப்பு வரல. கண்ணா, அப்படின்னா இத்தனை வருஷம் நீ பட்டணத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த? ஆரம்பத்துல என் கைய பிடிச்சு அப்பா கத்து கொடுத்த கலை பாடத்தை கத்துக்கிட்டேனே தவிர காலேஜ் பாடத்தை கத்துக்கவே இல்லம்மா. என்னடா இடிய தூக்கி போடுற? இருக்கிற உண்மையை தானமா சொல்றேன். கண்ணா, நீ எவ்வளவோ படிச்சு எப்படி எல்லாமோ வரப்போறேன்னு உங்க அப்பா நெஞ்சில் வந்து நடக்கிறாரே, அவரை குனிய வைக்க போறியா? விரோதிங்க வெடி வச்சாலும் அசையாத அந்த மலையை பெத்த புள்ள நீ தூள் தூளாக்க போறியா? நீ புள்ளையா எங்களுக்கு வாச்ச கொள்ளியா? கொள்ளி நெருப்புன்னு ஏமா வார்த்தை அள்ளி கொட்டுறீங்க? ஆரம்பத்துல எனக்கு படிப்பு வராதுன்னு உங்ககிட்ட சொல்லல. எனக்கு படிப்பு தான் வரணும்னு நீங்க நினைச்சிருந்தா நீங்க என்ன பெற்றிருக்க கூடாது, வேற யாரையாவது தத்தெடுத்திருக்க. கண்ணா, பின்ன பாலூட்டும் போதும் தோல்ல போட்டு தாளாட்டும் போதும் தன் கலைய முதுகுல தாளமா தட்டி மனசுல ஆழமா வச்சுட்டாரு எங்க அப்பா. நெஞ்சோட பதிஞ்சத மனசார தூக்கி எறின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு கலையின் வருவே கிடையாதா? கலை என்னோட பிறக்கலன்னா உங்க அப்பா என் கழுத்துல தாலிய கட்டி இருக்க மாட்டாரு. நீங்க சங்கீதம் பிறந்த திருவையாறுல பிறந்தவடானா? வித்வான்கள் பரம்பரையில வந்தவ. பல மேடைகள்ல கச்சேரி பாடி கந்தர்வ கான கலாவல்லின்னு பட்டமும் வாங்கினவடா உங்க அம்மா. அந்த நாதத்தை கேட்க முடியல, அந்த சக்கரவர்த்தியை பார்க்க முடியல. அத நினைச்சு ஒவ்வொரு நாளும் அணுவடுவா துடிச்சிட்டு இருக்க. என்ன பார்த்தாடா கலை உணர்ச்சியில்லைன்னு சொல்லிட்ட.